Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2ல் நமக்கு 2 மேக்ஸம்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அசல் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக இவ்வளோ மாறுது. ஸோ இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னா அதனுடைய வட்டி வீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். SI = PNR/100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இது ஸ்மாலில் எழுதுவோம். ஸோ இந்த எஸ்ஐன்றது என்னது? தனி வட்டி அப்படின்றது. அப்போ வட்டி எவ்வளோ? இது மொத்த தொகை, இது அசல். ரெண்டையும் கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டின்றது கிடைக்கும். அப்போ 55,560 48,000 ரெண்டையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்படி கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 7,560 இதுதான் நமக்கான வட்டி. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 7,560ன்னு போடணும். அடுத்து இது என்னது? பீன்றது அசல், பிரின்சிபல்னு சொல்லுவோம். அப்போ அசல் எவ்வளோ இங்கே இருக்குது? 48,000ன்னு இருக்குது. அப்போ 48,000. ஓகேங்களா? இன்டூ அடுத்து என்னது? என்னு கொடுத்துருக்காங்க. என்னன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள் 3 மாத காலம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இது மாதத்தில் இருக்குது, இது ஆண்டுகளில் இருக்குது. அப்போ மொத்தமாகவே மாதத்துக்கு மாற்றணும். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 12 மாதம். அப்போ 2 வருஷத்துக்கு 24 மாதம். 24 + 3 எவ்வளோ? 27. அப்போ 27 மாதம் மொத்தம். மாதம் அப்படின்றதுனால /12ன்னு போடுவோம். மாதம் கொடுக்காம வருஷம் கொடுத்தோம்னா /12 போட மாட்டோம். ஓகேங்களா? இப்போ இது போட்டாச்சு. இன்டூ ஆர் என்னது? ஆர்னா என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம்னு சொல்லுவோம். வட்டி வீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு தெரியாது. ஆர் டிவைடட் பை என்ன இருக்குது? 100. அப்போ 100ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்படி தான் ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து இங்கே ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து 12 48, இங்கே ஒரு 0 இருக்குது, 0. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சைடு இருக்கிறதுல அடிக்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 7,560 இருக்குது. அப்போ இங்கிட்டு வந்து என்ன இருக்குது? 40 × 27. இங்கிட்டு மேலே இருக்குது, இங்கிட்டு வரும்போது டிவைடரில் வருமா? அப்போ 40 × 27 = 6ன்னு இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி: 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? டைம் அண்ட் ஒர்க் சம்மு. இதுக்கான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து மேக்ஸ் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் கன்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.